Thank you.
சொல்லனா? எனக்கு ஒரே ஒரு கவலை. என்ன கவலை? என்ன கவலைன்னு கேக்குறியா? எங்க ஊர்லயே சரி எங்க குடும்பம் மாதிரி எந்த ஒரு குடும்பமும் வாழ்ந்ததே கிடையாது. அப்படியா? அப்பேற்பட்ட குடும்பம் எங்க குடும்பம். எங்க தாத்தாவுக்கு 95 வயசு. 95 வயசு. இன்னைக்கு வரைக்கும் சாவவே இல்ல மனுஷன். சாக்கலியா அடிக்கும். 95 வயசு வரைக்கும் சாவாத இருந்த மனுஷன் என்ன நினைச்சானே தெரியல. ஒரு வாரமா சரி நான் அத பாக்கணும், நான் அத பாக்கணும், நான் அத பாக்கணும் அப்படியே இழுத்துக்கிட்டு கிடக்குறான் எங்க தாத்தா. சரி இத பார்த்த உடனே எங்க தாத்தாவுக்கும் 4 பொண்டாட்டி. 4 பொண்டாட்டி. சரி 4 பொண்டாட்டியும் அந்த பொண்டாட்டியோட ஏக்கத்துல இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு என் தாத்தாவை கூட்டிட்டு போய் சரி ஆயா நீங்க எல்லாரும் போய் ஒவ்வொரு சொட்டு பாலாச்சும் ஊத்துங்க. சரி தாத்தா வேற இழுத்துக்கிட்டே கிடக்குறாருன்னு சொல்றேன். ஒவ்வொரு பொண்டாட்டியும் பாலை ஊத்த ஊத்த இப்படி ஒரு முடக்குன்னு குடிப்பாரு. நான் அத பாக்கணும், நான் அத பாக்கணும் அப்படியே சொல்றாரு தாத்தா. 4 பொண்டாட்டி ஊத்தியும் கேட்கல. சரி அதுக்கப்புறமேட்டு பார்த்தா நாங்க பேர பிள்ளைங்களா 15 17 உருப்படி இருக்கிறோம். சரி நாங்களும் ஒவ்வொருத்தரா ஊத்துறோம். எங்க அப்பமார்களா சித்தப்பா பெருப்பமாக்கு 12 பேரு அவங்களும் வந்து ஊத்துறானுவேன். அப்படியே தட்டாரா இல்லையா? சாவலடா. அத்தனை பேரும் ஊத்துற பாலியும் குடிச்சுட்டு நான் அத பாக்கணும் அப்படின்னு கிட்டே இருக்கிறோம். அப்புறம் தானே மாப்பிள்ளை எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னது? எங்க தாத்தாவுக்கு வாழப்பாடியில ஒரு கூத்தியா இருக்கு. ஆமா ஒருவேளை கூத்தியா ஞாபகத்துல தான் நம்ம தாத்தா இழுத்துக்கிட்டு கிடக்குறான்னு சொல்லி மலை மலன்னு என் வண்டியை எடுத்துக்கிட்டு வாழப்பாடிக்கு போய் ஆயா ஆயா இந்த மாதிரி தாத்தா இழுத்துக்கிட்டு கிடக்குறாரு, உங்க ஞாபகமா இருக்குமா என்னன்னு தெரியல, வாயான்னு கூப்பிட்டேன். உடனே அதுவும் நம்பி வந்துருச்சு. அங்க இருந்து வந்த உடனே நான் அத பாக்கணும், நான் அத பாக்கணுங்கிறா எங்க தாத்தா. இப்படி வந்து முன்னாடி நின்னுச்சு. சரி அது கையால 4 சொட்டு பாலை ஊத்துனுச்சு. குடிச்சப்பட்டு கிழமை கம்மிட்டு இருக்க மாட்டான். நான் அத பாக்கணும், நான் அத பாக்கணுங்கிறான். அதுக்கப்புறம் அவன் கூத்தியாளுக்கு எப்படி இருந்துச்சா தெரியல. படக்குன்னு இப்படி தூக்கி காட்டி இருந்தாலும் பாத்துட்டு போடான்னு பாரு. உசுறு படக்குன்னு போயிருச்சு. அதுக்கு தானே இத்தனை நாளா காவகத்தில் இருந்திருப்பான். போயிட்டு போகுது. சரி யாரோ ஒரு புள்ள வந்துச்சா வர சொல்லு. நான் வரும்போது பின்னாடி
கண்ணம்மா, ஓ அப்பா திரளாக நிறைந்திருக்கும் தெய்வீக ராஜ புண்ணிய சபை. அப்படிப்பட்ட தெய்வீக திரு ராஜ சபைக்கு தானும் முதற்கண் வணக்கம். கண்ணம்மா, அம்மம்மா அப்படி எல்லாம் இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு. அப்பா. இது பெயர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இப்பேற்பட்ட தெய்வீக திரு ராஜ சபை. அப்பா. இது என்ன ஊர்? ஓ இது என்ன ஊருன்னு கேக்குறீங்க? வேப்பலப்பட்டி புதூருமா? இது வேப்பிலைப்பட்டி புதூர் கிராமம் என்று சொன்னால் நம்மை போன்ற நாடக நடிகர்களுக்கெல்லாம் தாய் சிறந்த பொன்னாடு. பற்றுமை தாங்கிய பெரியவர்கள், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நமதருமை தாய் உள்ளங்கள், நாடகத்தை காண வந்திருக்கும் யாவற்ற ரசிகர்கள், கடல் அலை போத்து 2 நாடகத்தை காண்பதற்காக அமர்ந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை முத்தான முதற்கு